குட் ஈவினிங். இன்னைக்கு லெசன் நம்பர் 5ல் எக்ஸசைஸ் 5.2 பார்க்கலாம். 5.2ல ஃபர்ஸ்ட் சம். வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் எ லைன் whose inclination with the positive direction of x axis? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்லோப்புக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்லோப் m ஈக்குவல் டு tan theta. m is equal to tan 90. ஸோ tan 90 பார்த்தீங்கன்னா undefined. ஸ்லோப் இஸ் undefined. அதாவது m is equal to tan 90 இன்ஃபினிட்டி சொல்லுவோம். இஸ் undefined. undefined. ஸோ அதே மாதிரி செகண்டு 0 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆங்கிள் theta is equal to 0 டிகிரி. therefore slope m is equal to tan theta அப்படின்னா m tan 0. ஸோ tan 0 டிகிரி வந்தானே 0. அப்போ ஸ்லோப் வந்து இங்கே 0, இதில் பார்த்தீங்கன்னா undefined. ஓகேவா? ஸோ இதுலேயே செகண்ட் சம், வாட் இஸ் த இன்க்ளினேஷன் ஆஃப் எ லைன் whose slope is 0 and 1? ஸோ இதுக்கு அப்படியே கார்னர்ஸாக கொடுத்துருக்காங்க. செகண்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. ஸ்லோப் m is equal to 0. m is equal to ஃபார்முலா tan theta. இப்போ theta தான் வேணும். இப்போ theta is equal to இந்த tan ஆன்சர் பண்ணால் இன்வெர்ஸ் ஆஃப் 0ன்னு வரும். அப்போ இன்வெர்ஸ் ஆஃப் 0னா 0 டிகிரி. இந்த tan ஆன்சர் பண்ணால் இன்வெர்ஸ். அப்போ ஆங்கிள் வந்து 0. செகண்டு அது ஸ்லோப் m is equal to 1. அப்போ tan theta equal to 1. அப்போ theta is equal to இந்த tan ஆன்சர் பண்ணால் tan இன்வெர்ஸ் ஆஃப் 1. அப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 வேல்யூ பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. ஓகேவா? ஸோ நீங்கள் இன்வெர்ஸ் போடணும் அவசியம் இல்லை. நீங்கள் இப்படியே tan equal to 0னா theta equal to 0. நீங்கள் tan theta equal to 1னா theta equal to 45. இந்த இன்வெர்ஸ் போனீங்க அப்படின்னா ஹையர் சைன் போகும்போது கற்றுக்குவீங்க. இது எப்படி சார் இன்வெர்ஸ் ஆகுது அப்படின்னா theta is equal to இங்கே 0, அது கீழே வரும்போது tan theta வரும். இது மேலே போச்சு அப்படின்னா tan இன்வெர்ஸ், அதாவது பவர் 1. ஸோ இப்படி அது மாறுது. ஓகேவா? ஸோ கீழே வந்து மேலே போகுது. இப்போ கீழே வந்து மேலே போகுது இன்வெர்ஸில் வரும். ஓகேவா? ஸோ அடுத்து தேர்ட் கொஸ்டின். இதில் தேர்டு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் எ லைன் ஜாயினிங் 5√5 வித் ஆரிஜின். ஸோ 5, வித் ஆரிஜின். ஆரிஜின் அப்படின்னா இந்த x y x மீட் பண்ணுற பாயிண்ட், அதாவது 0,0ன்னு பேர். ஸோ நம்ம இதை x1 y1 இது வந்து x2 y2 எடுத்துக்கலாம். ஸோ 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா ஸ்லோப்புக்கான ஃபார்முலா என்னன்னா ஸ்லோப் m is equal to y2 minus y1 by x2 minus x1. y2 minus y1 by x2 minus x1. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. y2 என்ன 0 minus y1 என்ன √5 by x2 வந்து 0 minus x1 வந்து 5. ஸோ இது பார்த்தீங்கன்னா 0 விட்டு வந்தோம்னா -√5 by -5 வரும். மைனஸ் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா √5 by 5. இதை மேலே சிம்பிளை பண்ணணும். ஸோ இந்த 5ல் பார்த்தீங்கன்னா 2 √5 இருக்கு. ஸோ இது √5 பிடிக்கலாம் இந்த 5. ஓகேவா? எவ்ரி ரேஷனல் நம்பர் ரைட் இன் வித்தின் ஏ 2 மல்டிபிள் ஆஃப் இர்ரேஷனல் நம்பராக எழுதலாம். அதாவது a is equal to என்னன்னா √a into √aன்னு அர்த்தம். அப்போ 5னா √5 ஒரு 5 கேன்சல் பண்ணிட்டோம்னா 1/√5. இதுதான் ஸ்லோப். ஓகேவா? செகண்டு பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. என்னன்னா sin theta, minus cos theta.
அடுத்து minus sin theta cos theta minus sin theta cos theta. So the second sum. Actually இந்த sum பார்த்தீங்கன்னா sin cosனா உங்களுக்கு trigonometry கொடுத்துருக்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க trigonometry sin theta cos theta tan theta நம்ம படிக்கிறோம். ஸோ sin thetaனா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு பை ஹைபோடெனஸ், cos theta adjacent சைடு பை ஹைபோடெனஸ் வரும். இங்கே தேவையில்லை, நம்ம வந்து x1 y1 x2 y2 எடுத்துக்கலாம். ஸோ ஸ்லோப்பான ஃபார்முலா தான் எழுதியிருக்கோம். வந்து m is equal to y2 minus y1 by x2 minus x1. சப்ஸ்டிட் பண்ணுங்க. y2 அப்படின்றது cos theta மைனஸ் y1ன்றது மைனஸ் cos theta. இங்கே x2ன்றது மைனஸ் sin theta மைனஸ் sin theta. ஸோ மேலே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2 cos theta வரும். கீழே மறுபடியும் மைனஸ் மைனஸ் 2 sin thetaன்னு வரும். 2 அடிச்சிட்டோம்னா மைனஸ் cos theta by sin theta. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா sin by cos tan, cos by sin cot. இப்போ மைனஸ் cot theta அப்படின்றது ஆன்சர். ஸோ m ஸ்லோப் m is equal to மைனஸ் cot theta. ஓகேவா? அதாவது ஒரு ஃபார்முலா தெரியும், என்னது sin by cosனா tan, cos by sinனா cot. ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்து ஃபோர்த் சம் போகலாம். ஃபோர்த் சம் வந்து வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் எ லைன் பர்பண்டிகுலர் டு த லைன் ஜாயினிங் a 5,1 and p whose midpoint of the line joint அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்போ ஏ வழியாக போகக்கூடிய அப்படியே ஸ்லோப் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு ஏல ஸ்லோப் கண்டுபிடிச்சி அதனுடைய லைனுக்கு பர்பண்டிகுலர் ஸ்லோப் கேட்குறாங்க. ஓகேவா? ஃபோர்த் கொஸ்டின். ஸோ இப்போ -6,4 இப்போ கிராஃப் போட்டுக்கலாம் வேணாத. ஸோ -6,4 4,2. ஸோ உதாரணத்துக்கு இங்கே 1 2 3 4ன்னு வச்சுக்கோங்க. இங்கே 1 2 3 4. அப்போ இது 1 2 3 4னா இது 1 2 3 4 வச்சுக்கலாம். இப்போ 4,2 அப்படின்னா பாருங்க இடம் 4,2. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் -6,4 -6,4. ஸோ 1 2 3 4 5 6 இதுதான் -6 வச்சுக்கலாம். 4 இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ -6,4. ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணால் ஒரு லைன் கிடைக்குங்க. ஸோ இதில் 5,1 ஒன்று இருக்கு. 5,1. ஸோ இங்கே தான் 5. ஓகேவா? 5,1 இங்கே இருக்கும். அப்போ இதனுடைய சென்டருடைய அந்த லைன் போதுன்னு வச்சுக்கோ, தான் பி. ஓகேவா? அப்போ இந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் ஒரு லைன் போகும். ஓகேவா? இப்போ பர்பண்டிகுலர் லைன் இதுதான் வச்சுக்கலாம். அப்படி இந்த ஸ்லோப் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக போடணும்னா இப்படி போட்டுக்காங்க. அதாவது ஏன் நான் உனக்கு கொடுத்தேன் ஒரு பாயிண்ட்டு 5,1. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்மளே எடுத்துக்கலாம். தட் இஸ் பி 4,2 சி -6,4. ஸோ இது சென்ட்ரலே போகுதுன்னு வச்சுக்கோது பி மிட் பாயிண்ட். ஸோ இதுக்கு பர்பண்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக போகிற மாதிரி. ஆக்சுவலி இது பர்பண்டிகுலர் லைன் இல்லை, இதுக்கு பர்பண்டிகுலர். இந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் ஸ்லோப் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு பார்த்தீங்கன்னா லைன் படத்துலேயே கிராஸ் வருது. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. ஸோ மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? x1 + x2/2 y1 + y2/2. ஸோ யாருக்கு மிட் பாயிண்ட்? மிட் பாயிண்ட் பிசி.
மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. இது ரெண்டு ஆட் பண்ணுங்க. -6 + 4/2 4 + 2/2 -6 + 4 another -2/2 6/2 -1,3 கிடைக்குது. தான் p ஓட பாயிண்ட் f x, y இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட் அதாவது 5,1 ஒரு லைன் இருக்குல்ல, அது ஸ்லோப் முடிக்கணும். இப்போ ஸ்லோப் ஆஃப் f 5,1 and p of -1,3 போட்டோம்னா m is equal to y2 - y1 by x2 - x1. ஸோ இது x1 y எடுத்துக்கலாம். ஸோ y2 - y1 3 - 1 x2 - x1 -1 -y என்ன வருது 2/-6 equal to -1/3. இது வந்து ஸ்லோப் ஏபியோட லைனு, ஸ்லோப் ஏபியோடது. இந்த ஏபி பர்மனெண்ட் ஸ்லோப் கேட்குறாங்க. பர்மனெண்ட் இல்லைன்னா கண்டிஷன் என்னன்னா m1 × m2 is equal to -1. அப்போ இதோட ப்ராடக்ட் யாருன்னா 3 இன்ட்டு பண்ணால் தானே -1 வரும். அப்போது பர்பண்டிகுலர் ஸ்லோப் யாருன்னா இது தரகளை திருப்பினா 3/1. இப்போ 3ன்னு இருக்கு. இதுதான் ஆன்சர். ஸோ 1/3 இருந்ததுன்னா இன்னொன்று என்ன இருக்கணும் 3 தான் ஆன்சர் வரும், -1 வரும். அப்போ ஒரு ஸ்லோப் 1/3னா இன்னொரு ஸ்லோப் வந்து 3. ஓகேவா? ஸோ ஒரு இம்பார்ட்டன்டான சம்மு தான் இது. ஸோ அதெல்லாமே கேட்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.